أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. நம்முடைய ஆரோக்கியம், செல்வம் மற்றும் சந்தோஷம் அல்லது துன்பம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துபவர் கடவுள் ஒருவரே ஆவார். கடவுளுடைய சட்டங்களில் வரம்பு மீறல்கள் அதிக எண்ணிக்கையிலான துன்பம் மற்றும் பிரச்சனைகளை நமக்கு விளையாட்டுகின்றது. அதாவது சட்டங்களில் வரம்பு மீறல்கள் அப்படின்னா அடிப்படையில் எது சட்டமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நாம தினசரி குரான் படிக்க பழக்கப்படுத்திக் கொண்டோம்னா நமக்கு நம்முடைய செயல்கள்ல எது தவறா இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து அறிய முடியும். கடவுள் என்ன சொல்றாருன்னா, எனது தூது செய்தியை அலட்சியப்படுத்துகின்றவனை பொறுத்தவரை அவனுக்கு துன்பகரமான ஒரு வாழ்வே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த உலகத்துல நாம இந்த வாழக்கூடிய அந்த காலகட்டத்துல நாம ஏன் வந்திருக்கோம், நம்மளுடைய நோக்கம் என்ன, எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக கடவுள் நமக்கு தன்னுடைய வெளிப்பாடுகளை இறக்கி அனுப்புறாரு. அந்த வெளிப்பாடுகளை, அவருடைய தூது செய்திகளை நாம மேற்கொண்டு செயல்பட்டால்தான் நாம விரும்பக்கூடிய அந்த மீட்சியை அடைய முடியும். அப்ப நாம அந்த தூது செய்தியை அலட்சியப்படுத்தணும்னா நமக்கு துன்பகரமான ஒரு வாழ்வுதான் இங்கேயும் இருக்கும், மறுமையிலையும் அதே நிலைதான் இருக்கும் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. மேலும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாளன்று அவனை நாம் குருடனாக உயிர்ப்பித்து எழுப்புவோம். அவன் கூறுவான், என் இரட்சகரே, நான் பார்வையுடைய ஒருவனாக இருந்து வந்த போதும் ஏன் என்னை குருடனாக வரவழைத்தீர்? அப்ப உயிர்ப்பித்து எழுப்பப்படும் போது பார்வையுடையவனா இந்த பூமியில இருந்தவனை குருடனாக உயிர்ப்பித்து எழுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு கடவுள். அதற்கு அவன் கடவுள்கிட்ட கேட்கிறான், நான் பார்வையுடையவனா இருந்த போதும் ஏன் என்னை குருடனா வரவழைச்சீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கடவுள் கூறுவாரு, நமது வெளிப்பாடுகள் உன்னிடம் வந்தபோது அவற்றை நீ மறந்து விட்டதால் இப்பொழுது நீ மறக்கப்பட்டு விட்டாய் அப்படின்னு பதில் சொல்றாரு கடவுள். அப்ப நாம இந்த பூமியில கடவுளுடைய வெளிப்பாடுகளை உணர்ந்து அதனை அடியற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. கடவுளுடைய சட்டங்களில் வரம்பு மீறல்கள் நம்மை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த வரம்பு மீறல்கள் அப்படிங்கிற விஷயம் நம்மளை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கு. அத்தகைய செயல்கள் யாவை அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். நம்ப மறுத்து நம்முடைய வெளிப்பாடுகளை நிராகரிப்பவர்கள், பாவத்தை சம்பாதித்து மேலும் தங்கள் தீய காரியங்களால் சூழப்படுகின்றவர்கள். ஒரு பாவத்தை செய்யறோம், அது பாவம், வரம்பு மீறல் அப்படிங்கிற எந்த உணர்வு நமக்கு இல்லைன்னா, அதே போல தொடர்ந்து அடுத்தடுத்து பாவங்களை செய்து கொண்டே இருந்தோம்னா அது நம்மளை சூழ்ந்து நம்மளை ஒரு தீய நிலையிலே வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாம உணரணும். பாவத்தை சம்பாதித்து மேலும் தங்கள் தீய காரியங்களினால் சூழப்படுகின்றவர்கள், அனாதைகளின் சொத்துக்களை அநீதமாக செலவு செய்கின்றவர்கள். அனாதைகளின் சொத்துக்கள் அப்படின்னா, அனாதை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அனாதைகளை வெளியே எங்கேயும் தேட வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு நம்முடைய வீட்டுல தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு ஒரு சகோதரர் நமக்கு மூத்தவனோ இளையவனோ இறந்து போனா அந்த குழந்தை நம்ம வீட்டுல அனாதை. இப்ப நம்ம அனாதைண்டா நம்ம அனாதை எங்கதான் போய் தேடணும்?
என்கிட்ட இருக்க அனாதையோட சொத்து எனக்கு வருது, நான் என்னத்தை அதை பராமரிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நாம நினைக்கிறோம். ஆனா அனாதைகள்ங்கிறவங்க எல்லாம் நம்ம குடும்பத்துல உறுப்பினர்களாக தான் இருக்கிறாங்க. நம்ம சகோதரருடைய மகனும் சகோதரியுடைய மகனும் அது மாதிரி இருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த குழந்தைய சரியான முறையில நாம நடத்தணும். அந்த குழந்தைக்குரிய பங்கு, சொத்துல அவனுக்குள்ள பங்கு, அவனை வளர்த்து எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம கடவுள் நமக்கு வழிகாட்டுறபடி அவர்களுடைய சொத்தை பாதுகாத்து அவர்கள் பருவம் வந்த உடனே அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். அவங்கள பேணி அவங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளை செய்து அவங்கள ஒரு நன்னறியாளனாக உயர்த்துவது நமக்கு கடமை அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒருத்தனா வளர்க்கறது நமக்கு கடமைன்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில் நாம அனாதைகளுக்கு உள்ள அந்த சொத்துக்களை அதிகமா செலவு செய்திடாம அவங்கள பராமரித்து வளர்த்து ஆளாக்கி அவங்க பருவம் வந்தோடனே அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அனாதைகளின் சொத்துக்களை அநீதமாக செலவு செய்கின்றவர்கள் நரகத்தை சென்றடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியாது மேலும் அவருடைய சட்டங்களை மீறுகின்றவர்கள், கடவுளுக்கும் தூதருக்கும் கட்டுப்படாம அவருடைய சட்டங்களை மீறக்கூடியவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, தடுக்கப்பட்டுள்ள செயல்களை கெட்ட எண்ணத்துடன் வேண்டுமென்றே செய்பவர்கள். நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பார்க்கிறோம், ஒருத்தருடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு பிளான் போட்டு அவர் சொத்தை அபகரிக்கிறது, அவருடைய தொழில் வியாபாரத்துல தடங்களை உண்டு பண்றது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு, நமக்கு தெரியும். அதுதான் அது மாதிரி தடுக்கப்பட்ட செயல்களை கெட்ட எண்ணத்தோடு வேண்டுமென்றே செய்தவர்கள் நரகத்திற்குரியவர்களாக இருக்காங்க. அதுக்கு அறிந்தும் வேண்டுமென்றே ஒரு நம்பிக்கையாளரை கொலை செய்பவர்கள், அக்கறையின்றி செயல்படுபவர்கள். மார்க்கெட்ல எல்லாம் அறிந்திருந்தும் நாம அதை செயல்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரதில்லை. எல்லாரும் நாளைக்கு பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாம காலம் கடத்திக்கிட்டே வர்றோம். மார்க்கெட்ல நாம ஒரு அக்கறை இல்லாம செயல்படுறோம். அதே போல இப்ப இந்த மார்க்கத்தை நாம அறிந்தோம், ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அருகில் இருப்பவர்கள் உறவினர்கள் இடையூறு செய்யறாங்க, நீ அதுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளை தொந்தரவு பண்ணாங்கன்றவங்க அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நம்ம திரும்பிடும். அப்படி திரும்பக்கூடியவங்க அந்த மார்க்கத்தை பேணி பேணணும் அப்படிங்கிற இதுல அக்கறை இல்லாம இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. உங்களுக்கு அந்த மார்க்கத்தை பின்பற்றுறதுல இடையூறு இருந்தா நீங்க வெளியேறி போங்க, இந்த பூமி உங்களுக்கு விசாலமானதா இல்லையா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறாரு. அப்ப நாம இந்த மார்க்கத்தை அறிந்து அதுல அக்கறையோட செயல்படணும். அப்படி அக்கறை இல்லாம இருந்தோம்னா நாம நரகத்தை செய்வதாக. அடுத்து, கடவுளுக்கு மறுமொழி அளிக்க தவறுபவர்கள். அடுத்து, நயவஞ்சகர்கள். நயவஞ்சகர்கள் 9:68 சொல்லப்படுது, நயவஞ்சக ஆண்களுக்கும் நயவஞ்சக பெண்களுக்கும் அவ்வண்ணமே நம்ப மறுப்பவர்களுக்கும் நரக நெருப்பினை கடவுள் வாக்களிக்கின்றார். அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள், அவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். கடவுள் அவர்களை கண்டனம் செய்துவிட்டார், நிலைத்திருக்கின்ற ஒரு தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகிவிட்டனர். நயவஞ்சகத்தனம் அப்படிங்கிறது கடவுளால் கண்டனம் செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு. கடவுள்கிட்டையும் நாம நயவஞ்சகத்தனமா இருக்கக்கூடாது, நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் நாம நயவஞ்சகத்தனமா இருக்கக்கூடாது, நாம நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் வலியுறுத்துறாரு. ஆக நயவஞ்சகர்கள், அடுத்து மறு உலக வாழ்க்கையை நம்பாதவர்கள் நரகவாசிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. அடுத்து, நம்பிக்கை. மனிதர்களே, நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு உங்களையும் உங்களுக்கு முன்னர் இருந்தவரையும் படைத்த ஒருவராகிய உங்கள் இரட்சகரை மட்டும் வழிபடுங்கள். 2:29 சொல்றாரு. நீங்க காப்பாற்றப்படும் பொருட்டு நீங்க நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. நம்பிக்கையின் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கலா
நம்பிக்கையான அடிப்படை வந்து அவர்கள் காண முடியாதவற்றில் நம்பிக்கை கொள்வார்கள். காண முடியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளையும் நாம காண முடியாது, வானவர்களை காண முடியாது, மறுமை அப்படிங்கிற விஷயத்தை நாம காண முடியாது. அத்தகைய காண முடியாத விஷயங்கள்ல நம்பிக்கை கொள்றதுதான் இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையா இருக்கு. அவற்றை நாம நம்பிக்கை கொண்டுட்டோம்னா அதன் பிறகு கடவுளின் அனைத்து வேதங்கள் மீதும் நாம நம்பிக்கை கொள்ளணும், வேதம் வழங்கப்பட்டவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கு. அப்ப காண முடியாத நம்பிக்கை கொள்றது, கடவுளுடைய வேதத்தை நம்பிக்கை கொள்றது, கடவுளுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்றது, இதுதான் நம்பிக்கைக்கு அடிப்படையா இருக்கு. நம்பிக்கை கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழிகாட்டல் பெறுவதற்காக நாம நம்பிக்கை கொள்ளணும். நாம நம்பிக்கை கொண்டாதான் நாம இந்த கடவுளுடைய வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்வோம். அந்த வெளிப்பாடுகளை நாம தொடர்ந்து பின்பற்றும் போது நாம வழிகாட்டல் பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆக நாம வழிகாட்டல் பெறுவதற்காக நம்பிக்கை கொள்ளணும், மீட்சி அடைவதற்காக நம்பிக்கை கொள்ளணும். நம்முடைய நோக்கம், வாழ்வினுடைய நோக்கம் மீட்சி அடையணும் அப்படிங்கிறது தான். இதை வந்து நம்முடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு கடவுள் மட்டும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு நாம கடவுளுடைய சாம்ராஜ்யத்துக்கு திரும்புறதுக்கு முயற்சிக்கிறோம். அந்த அடிப்படையில மீட்சி அடைவதற்காக நாம நம்பிக்கை கொள்ளணும். மேலும் நம்முடைய இறுதி விதி, கடைசியாக நாம கடவுள்கிட்ட தான் போக போறோம். அப்ப கடவுள்கிட்ட நாம போகணும்னா நாம ஒரு நன்னறியான வாழ்க்கை வாழ்ந்து மீட்சி அடையக்கூடிய தகுதி இருந்தால்தான் நாம கடவுள்கிட்ட போக முடியும். நம்முடைய இறுதி விதி நல்ல விதியா இருக்கணும் அப்படின்னு தான் நாம கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அதனை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும். கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது என்பது அவருடைய தன்மைகளை நம்புவது. கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுடன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி சரியா போச்சு அப்படின்னு இல்லை. கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதுங்கிறது அவருடைய தன்மைகளை நம்புது. அவர் வந்து நம் அருகில் இருக்கின்றார், நம்மை பார்க்கின்றார், நம்முடைய பேச்சுக்களை கேட்கிறாரு, அவர் தான் நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்குறாரு, அவர் தான் அனைத்து ஆட்சி அதிகாரத்தை உடையவர் அப்படிங்கிற மாதிரியான கடவுளுடைய அனைத்து தன்மைகளையும் நாம நம்புறத இந்த கடவுள் மீது உள்ள நம்பிக்கை அவசியமாக்குது. அவற்றில் ஒன்று எல்லாவற்றையும் கடவுள்தான் செய்கின்றார் என்பதாகும். கடவுளுடைய தன்மைகள்ல ஒன்று எல்லாவற்றையும் கடவுள் தான் செய்கிறார் அப்படிங்கிறது. God is running everything, God is doing everything அப்படிங்கிறது. அப்ப அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்ளாமல் நம்பிக்கைங்கிறது செயல்படுத்த முடியாது. கடவுள் எத்தகையவர் அப்படிங்கிறத நாம் அறிந்து அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்ளாமல் நான் நம்பிக்கை கொள்றேன் அப்படின்ட்டு நாம நம்முடைய நம்பிக்கையை செயல்படுத்த முடியாது. நாம கடவுளுடைய தன்மைகளை அறிந்து அவர் மீது பயபக்தி கொண்டு நம்முடைய நம்பிக்கைகளை செயல்படுத்தணும். நாம் உண்மையானவர்களாக இருந்தால் கடவுளின் பின்வரும் கேள்விகளுக்கான பதில் நம்மள்கிட்ட சரியா இருக்குதா அப்படிங்கிறத நாம கவனிச்சு பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். சொல்ல 23ல 84 இருந்து 90 வாக்கில நம்பிக்கை கொண்டவர்களில் பெரும்பாலோர் நரகத்திற்கென விதிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற உபதலைத்துல இருக்குது. நாம தான் நம்பிக்கை கொண்டுட்டோமே, ஏன் நம்ம நரகத்துக்குன்னு விதிக்கப்படுறோம்? நம்பிக்கை கொண்டவங்கள ஏன் நரகத்துக்குன்னு விதிக்கிறார் கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நம்பிக்கையை பற்றி கடவுள் நம்ம கிட்ட சில கேள்விகள் கேட்கிறாரு. நீங்கள் அறிந்திருந்தால் பூமியும் அதில் உள்ள ஒவ்வொருவரும் எவருக்குரியவர்கள் என்று கேட்க சொல்றாரு. அவர்கள் கூறுவர், கடவுளுக்கு. இந்த பூமியில உள்ள ஒவ்வொன்றும் அனைத்தும் கடவுளுக்குரியது அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. பின்னர் ஏன் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு கேட்கிறார். நாமளும் கடவுள் மட்டும் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு நம்பிக்கை கொண்டு வந்துட்டோம்.
ஆனா கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுறோமா அப்படிங்கிறத நாம தீர்வுக்கு பார்க்கணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கடவுள் நமக்கு என்னென்ன அறிவுறுத்தி இருக்காரோ அதை எல்லாத்தையும் பின்பற்றி நடக்கிறோமா அப்படிங்கிறத நாம சீர்தூக்கி பார்க்கணும். அதான் கேட்கிறாரு, நீங்க கடவுள் மட்டும் அப்படின்னு சொல்றீங்க, கடவுளுக்குரியதுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ஏன் கவனத்துல எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல அப்படின்னு சொல்லி கடவுள் கேள்வி கேட்கிறாரு. நாம கவனமா இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம சீர்தூக்கி பார்த்துக்கிறோம். அடுத்து 7 பிரபஞ்சங்களின் ரட்சகர், மகத்தான சாம்ராஜ்யத்தின் ரட்சகர் யார் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 7 பிரபஞ்சங்களுக்கும் கடவுள் மட்டுமே ரட்சகரா இருக்காரு அப்படின்னு நாம ஒப்புக்கொள்றோம். பின்னர் ஏன் நீங்கள் நல்லவர்களாக மாறவில்லை அப்படின்னு கேட்கிறோம். நம்ம கடவுள் இந்த 7 பிரபஞ்சத்துக்கும் அதிபதியா இருக்காருன்னு ஏற்றுக்கொண்ட பிறகு நாம ஏன் நல்லவங்களா மாறல, இன்னும் அப்படியே இருக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகளை ஏன் திருத்திக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதற்குண்டான பதில் நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம சீர்திருத்தி பார்க்கணும். நாம நல்ல விதமா இருக்கிறோமா, நம்முடைய செயல்களை மாற்றி கொண்டோமா அப்படிங்கிறத நாம சீர்திருத்தி பார்க்கணும். மேலும் கூறுவீராக, எவருடைய கரத்தில் அனைத்து பொருட்களின் மீதான ஆட்சி அதிகாரம் உள்ளது, மேலும் அவர்தான் உதவி வழங்கக்கூடிய ஒரே ஒருவர், ஆனால் எந்த உதவியும் தேவையில்லாதவர் நீங்கள் அறிந்திருந்தால். அப்ப இத்தகைய தகுதியுடைய ஒருத்தர் யாருன்னா கடவுள்னு தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா கடவுளுடைய கரத்துலதான் அனைத்து பொருட்களின் ஆட்சி அதிகாரமும் உள்ளது, அவர் தான் எல்லாருக்கும் உதவக்கூடியவரா இருக்காரு, அவர் உதவக்கூடியவரா இருக்காரு, அவருக்கு எந்த தேவையும் இல்லை. அத்தகைய தன்மை கடவுளுக்கு மட்டுமே தான் இருக்கு, அவங்க கடவுள்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நாம் அவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்துள்ளோம், அதே சமயம் அவர்களோ பொய்யர்களாக இருக்கின்றனர். அப்ப கடவுள் நமக்கு இந்த சத்தியத்தை வழங்கி இருக்காரு, நாம இந்த சத்தியத்தை பின்பற்றி கடவுள் நமக்கு அறிவுறுத்துறபடி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கோமாங்கிறத நாம இன்ஷால்லா சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களா இருக்கோம். இன்ஷால்லா அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். தூபுகள் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். ஆக நாம அனுதினமும் நம்முடைய நம்பிக்கையை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம சீர்தூக்கி பார்த்து அதுல தவறுகள் வரம்பு மீறல்கள் இருந்தா அதை திருத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். அடுத்து சமநீதியே சட்டம் அப்படிங்கிற பின்னணிப்புல உள்ள ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கலாம்னு தேர்ந்தெடுத்தேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். குற்றவியல் நீதிமுறை. இன்றைய உலகில் நிலவுகின்ற குற்றவியல் நீதிமுறையில் உள்ள பிரச்சனைகளை இந்த குர்ஆன் தீர்த்து வைக்கின்றது. ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கு, குற்றவியல் நீதிமுறைகள் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்தந்த நாட்டுல வந்து குற்றவாளிகளுக்கு அவங்க தண்டனை வழங்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா அதுல எல்லாமே சரியா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அப்படிங்கிறது பதிலா இருக்கு. ஆனா இந்த குர்ஆன் வந்து குற்றவியல் நீதிமுறையில உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்குது அப்படின்னு சொல்லி ரசாத் நமக்கு சுட்டி காட்டுறாரு. சமநீதியே சட்டம் ஆகும் குர்ஆன் சொல்லு. சமநீதியே சட்டம் ஆகும்னு குர்ஆன் சொல்லுது. ஒருவன் செய்யும் குற்றச்செயலின் காரணமாக பாதிக்கப்படுபவரின் இழப்பு முழுமையாக சரி செய்யப்பட வேண்டும் என்பதே சமநீதி. இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு தீங்கு இழைத்துட்டேன்னா அந்த தீங்கின் மூலமாக அல்லது நான் ஒருத்தருடைய பொருளை அபகரிச்சுட்டேன், களவாடிட்டேன், அந்த மாதிரியான செயல்களின் மூலமாக அவருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த பாதிப்பு சரி செய்யப்படும். இப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் இருக்கிறத நான் எடுத்துட்டு போயிடுறேன், அவர்கிட்ட சொல்லாம எடுத்துட்டு போயிடுறேன். அந்த 10,000 ரூபாய் இல்லாதனால அவருக்கு அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய சிக்கல், அதனால அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்பு
இது மாதிரியான எல்லா விஷயங்களையுமே நாம கருத்தில் கொண்டு அவருடைய இழப்பை சரி செய்வதற்காக நாம பேசணும். அதாவது குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள், வசனங்கள் எல்லாத்தையும் அறிந்த ஒரு சிலரை வச்சு நாம அதை பேசி அந்த இழப்பை சரி செய்யலாம் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சுட்டி காட்டுறாரு. 178 79 வாக்கில நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் கொலைக்கு எதிரான நடவடிக்கையின் போது சமநீதி என்பதே சட்டமாக உங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமானவருக்கு சுதந்திரமானவர், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண். பலியானவரின் உறவினரால் ஒருவர் பிழைபடுத்திக் கொள்ளப்பட்டால் நன்றியங்களான ஒரு நடத்தை வழக்கத்தில் உள்ளது. எனவே நியாயமானதொரு நஷ்டஈடு செலுத்தப்பட வேண்டும். இது உங்களுடைய இரட்சகரிடமிருந்து ஒரு துயர் துடைப்பாகவும் கருணையாகவும் உள்ளது. இதற்கு அப்பாலும் வரம்பு மீறுகின்றவர் வழி நிறைந்த ஒரு தண்டனைக்கு உள்ளாகின்றார். சம நீதி என்பது உங்களுக்கு ஒரு உயிர் காக்கின்ற சட்டமாக உள்ளது. அறிவுத்திறன் உடையவர்களே உங்களைத்தான் நீங்கள் நன்னறியாளர்களாக இருக்கும் பொழுது. அப்ப இங்க சமநீதிய கடவுள் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், அடிமைக்கு அடிமை அப்படின்னு கடவுள் சொல்லும் போது நாம மாற்றி எதுவும் செய்ய முடியாது. மேலும் பத்து 27 கடவுள் சமநீதியை பத்தி சொல்லக்கூடியத பார்ப்போம்னு சொல்லலாம். பாவங்களை சம்பாதித்தவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பிரதிபலன் அவர்களுடைய பாவங்களுக்கு சரிசமமானதே ஆகும். அப்ப பாவங்களை சம்பாதித்தவங்களுக்கு அவங்களுடைய பிரதிபலன் சரிசமமானதே ஆகும்னு சொல்றாரு. நாம ஒரு குற்றம் செய்யா ஒரு குற்றத்திற்கான தண்டனை மட்டும்தான் கொடுக்கிறதா கடவுள் சொல்றாரு. கடவுள் இங்க சமநீதியை செயல்படுத்துறாரு. கடவுள் சமநீதியை செயல்படுத்துறாரு. அவருடைய பாவங்களுக்கு ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனை அப்படிங்கிற மாதிரி கடவுள் சொல்றாரு. அடுத்து 28:84 சொல்றாரு, பாவங்கள் செய்கின்றவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பாவங்களுக்கான தண்டனை துல்லியமாக அவர்களுடைய காரியங்களுக்கு சமமானதே ஆகும். பாவங்களுக்குரிய தண்டனை துல்லியமாக, கொஞ்சம் கூட மேலும் கீழுமா இல்லாம துல்லியமாக அவங்க செய்த பாவத்துக்குரிய தண்டனை மட்டும்தான் கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அப்ப கடவுள் சமநீதியை செயல்படுத்தக்கூடியவரா இருக்காரு. அதுபோல ஹஜ்ஜின் காலத்துல வேட்டை பிராணிகளை கொன்றால் அதற்கு சமமான பிராணிகளை, கால்நடைகளை அவரு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த அடிப்படையிலையும் கடவுள் சமநீதியை செயல்படுத்துறாருங்கிறத நாம அறிகிறோம். அதுபோல முந்தைய வேதமாகிய தோராவில் யூதர்களுக்கும் சமநீதியே சட்டமாக விதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. 5:45 இன்ஷால்லாஹ் படிக்கிறேன். சமநீதியுடைய சட்டம் அப்படிங்கிற உபதலைப்பு. மேலும் அதனில் நாம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருந்தோம். மேலும் நாம் அதனில் தோராவில் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருந்தோம். யூதர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருந்தோம். உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்கிற்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல். மேலும் எந்த காயத்திற்கும் அதற்கு சமமானதொரு காயம். தனக்கு உரியதை ஒருவர் தர்மமாக விட்டுக் கொடுத்து விடுவாராயின் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடும். கடவுளின் வெளிப்பாடுகளுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்காதவர்களே அநீதியாளர்கள் ஆவார்கள்.
அப்ப தோறால யூதர்களுக்கும் சமநீதியே சட்டம்னு கடவுள் இடிச்சிருக்கதா சொல்றாரு. மேலும் தமக்கு உரிய தர்மமா விட்டு கொடுத்தா கடவுள் அவங்களுடைய பாவங்களை தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாரு. பாவங்களுக்கு பரிகாரமா. இப்ப என்ன, ஒருத்தர் அடிச்சு கொடுத்தாரு, நான் அவரை திருப்பி அடிக்கிறது எனக்கு அனுமதிக்கப்பட்டது. சமநீதி அப்படிங்கிற அடிப்படையில அவரை நான் திருப்பி அடிக்கிறது எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவரை அடிச்சவரை எனக்கு 2 பல்லு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் திருப்பி அவரை அடிக்கும்போது 3 பல்லு அவருக்கு கீழே விழுந்தா அது சமம் இல்லை. அப்ப திருப்பி அவர் மறுபடியும் என்ன அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வரும். அதுக்காக கடவுள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு உரிய நீங்க தர்மமா விட்டு கொடுங்க, நீ அவனை திருப்பி அடிக்கணுங்கிறத என்ன கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளின் பொறுத்ததை நாடி அவரை விட்டுடுற அப்படின்னு நீங்க தர்மமா விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாவங்களை தள்ளுபடி செய்கிறேன்னு கடவுள் சொல்றாரு. ஆக இந்த சமநீதிங்கிறதுல கடவுள் பழிக்கு பழி வாங்குறத ஆதரிக்கிறத அப்படிங்கிறத நாம அறிகிறோம். 5ல் 45 படிச்சுட்டேன். இன்ஷால்லா 16ல் 126 படிக்கிறேன். மேலும் நீங்கள் தண்டித்தால் ஒரு சமமான அளவு தண்டனையை கொண்டு தண்டிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பழி தீர்ப்பதற்கு பதிலாக பொறுமையை கடைபிடித்தால் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அதுவே மேலானதாகும். அப்ப கடவுள் பழி தீர்க்கிறத என்கரேஜ் பண்ணல, ஊக்குவிக்கல. கடவுள் பழி தீர்க்கிறத ஊக்குவிக்கல. உங்களுடைய உரிமையை நீங்க விட்டு கொடுத்தா, தர்மமா விட்டு கொடுத்தா, நான் உங்களுக்கு பரிகாரமா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு கடவுள் நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. அதனால நாம பொறுமையோட இருக்கணும். கடவுளுக்காக விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களா நாம இருக்கணும். அதுபோல 42, 40 சொல்லியிருக்காருன்னு சொல்ல அதையும் வாழ்த்துருவேன். ஓர் அநியாயத்திற்கு நியாயமான பதிலடி அதற்கு சமமானதொரு தண்டனையாக இருப்பினும் பிழை பொறுத்துவிட்டு மேலும் நன்னடியை பராமரிப்பவர்கள் கடவுளால் வெகுமதி அளிக்கப்படுகின்றனர். அநியாயக்காரர்களை அவர் நேசிப்பதில்லை. அப்ப இங்கேயும் கடவுள் பிழை பொறுக்கிறத ரெக்கமெண்ட் பண்றாரு. அந்த பிழை பொருத்தம்னா நமக்கு வெகுமதி அளிக்கேன் அப்படிங்கிறத கடவுள் குறிப்பிட்டு நமக்கு சொல்றாரு. இன்ஷால்லா நாம நம்முடைய காரியங்கள்ல பகைமை பாராட்டாம பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படாம கடவுள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கப்படி நாம நடந்து கொள்ள முயற்சி செய்வோம். மேலும் இந்த குர்ஆனை அருளிய கடவுளின் கருணைக்காகவும் குர்ஆனில் உள்ள அவருடைய கணித அற்புதத்திற்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்ஆனுடைய குற்றவியல் நீதிமுறையின்படி உங்களிடமிருந்து ஒரு 1000 ரூபாயை திருடிவிட்டதாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவர் நீங்கள் இழந்த அந்த 1000 ரூபாய்க்கும் அத்துடன் அத்திருட்டு உங்களுக்கு உண்டாக்கியிருக்கக்கூடிய வேறு எந்த நஷ்டத்திற்கும் அசௌகரியத்திற்கும் உங்களுக்கு முழுமையாக செலுத்தப்படுகின்ற வரை உங்களுக்காக அவர் பணி செய்தல் வேண்டும். அப்ப ஒருத்தர் திருடிட்டார்னா அவரால் ஏற்பட்ட இழப்பை அவர் சரி செய்வது அப்படிங்கிறத பத்தி தான் குர்ஆன்ல நமக்கு அறிவுறுத்தப்படுது அப்படிங்கிறத ரசாத் சொல்றாரு. அந்த அடிப்படையில் நாம நம்முடைய இழப்புகள் சரி செய்யப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இழப்புகள் சரி செய்யப்பட்டால் அது சமநீதியாகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த திருவனுடைய குடும்பம் தனித்திருக்க வேண்டிய தேவை இல்லாம இருக்கு. அதோட பயனற்ற சிறைச்சாலை அமைப்புகளும் தேவையில்லாததா இருக்கு அப்படிங்கிறத ரசாத் நமக்கு சுட்டி காட்டுறாரு. ஆனா நடப்புல இருக்கக்கூடியது திருடுனா கையை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையில இன்றைய சமூகம் இருக்கு, முகமதிய சமூகம். அத்தகைய பொதுவான நம்பிக்கைக்கு மாற்றமாக திருடனின் கை வெட்டி எடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் குர்ஆன் மூலமா நாம அறிகிறோம்.
5ல் 38லையும் 12ல் 31லையும் அந்த வெட்டப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைகள் யூசுஃபோடைய சரித்திரத்துல நாம் அறிஞ்சிருக்கிறோம். அவரை பார்த்த பெண்கள் அவருடைய அழகுல பிரமிச்சு போய் தங்களுடைய ஆப்பிள் சீவிட்டு இருக்கும்போது கையில அவங்க சீவிடுறாங்க அப்படிங்கிறத நாம குரான்ல இருந்து அறிகிறோம், நமக்கு விளக்கப்பட்டிருக்குது. அதே போல 12:31 5:38 படிக்கிறோம். குர்ஆனிய நீதிக்கு கணித சான்று ஆதரவளிக்கின்றது. திருடுபவர் ஆணோ அல்லது பெண்ணோ அவர்களுடைய குற்றத்திற்குரிய தண்டனையாகவும் மேலும் கடவுளிடமிருந்து ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதற்காகவும் நீங்கள் அவருடைய கரங்களை அடையாளமிடுதல் வேண்டும். கடவுள் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். அப்ப அந்த 12:31 சொல்லப்பட்ட அந்த விஷயம் அவங்க தீர்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இங்க திருடர்களுக்கு அடையாளமிடப்படுவதா செயல்படுத்தப்படணும் அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் அறிஞ்சிருக்கோம். அடுத்தபடியா மனிதனின் அர்த்தத்தனமான சிந்தனையும் அநீதமான எண்ணங்களும் சமநீதி என குர்ஆனின் சட்டம் கூறுவது என்ன என்பதை சிந்தித்து பார்க்க இயலாமல் செய்துவிட்டது. நாம மனிதர்கள் எப்படி சொல்றது, பெருந்தன்மை இல்லாம இருக்கிறோம். நம்ம பெருந்தன்மை இல்லாம ஒரு அர்த்தத்தனமான எண்ணத்தோட இருக்கிறோம். அதனால கடவுள் இந்த சமநீதிங்கிற அனுமதித்திருக்காருல, அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது. அதனால் அதை பற்றி சிந்தித்து பார்க்க இயலாமல் செய்துவிட்டது. கண்டிப்பான சமநீதி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தெளிவான கட்டளையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். கொலையாளியை கொன்று விடுவது என்பது, ஒருத்தர் கொலை செய்துவிட்டாரு, அதுக்கு பதிலாக அந்த கொலையாளியை கொலை செய்து விடுவது என்பது பலியானவரை திரும்ப கொண்டு வருவதில்லை. பலியானவரின் குடும்பத்தாருக்கும் பலன் ஏதும் இல்லை. எவ்வாறாயினும் நஷ்டஈடானது மற்றவர்களுக்கு கொலைபாதகம் செய்வதில் இருந்து பின்வாங்க செய்யும் அளவுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். ஒருத்தர் கொலை செய்துட்டாரு, அவருக்கு நாம குர்ஆன் அடிப்படையில ஒரு தீர்வு சொல்றோம்னா அவர் இழப்பு கொடுக்கணும். அந்த இழப்பீடு கனமானதா இருக்கும். மறுபடியும் அவர் அந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய முடியாத அளவுக்கும் அரசியல் இருப்பவர்கள் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை பார்த்து நம்ம செய்தாலும் நமக்கு இதே மாதிரியான ஒரு நிலை வரும் அப்படின்னு அவங்க பின்வாங்க செய்யும் அளவுக்கு போதுமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசாத் குறிப்பிட்டு சொல்றாரு. சரணடைகள் மார்க்கத்தில் எல்லா விதமான குற்ற செயல்களுக்கும், நம்முடைய இந்த மார்க்கத்துல எல்லா விதமான குற்ற செயல்களுக்கும் பாதிக்கப்பட்டவரும் அவருடைய குடும்பத்தார்களும் நீதிபதிகளாக உள்ளனர். எல்லா விதமான குற்ற செயல்களுக்கும் பாதிக்கப்பட்டவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீதிபதிகளாக இருக்காங்க அப்படிங்கிறத ரசாத் சுட்டிக்காட்டுவாரு. அவர்கள் குர்ஆனை நன்கு அறிந்திருக்கின்ற ஒரு நபருடைய மேற்பார்வையின் கீழ் தண்டனை என்னவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள். அப்ப அந்த குடும்பத்தார்கள் எந்த அடிப்படையில தீர்மானிப்பாங்கன்னா, குர்ஆனை நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபருடைய மேற்பார்வையின் கீழ் தண்டனை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். அப்ப நாம செய்யக்கூடிய இந்த குற்ற செயல்களுக்கு குர்ஆனுடைய அடிப்படையில நன்கறிந்த ஒருவரை கொண்டு நாம சமநீதியான ஒரு தீர்வை காண கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு நிறைவு செய்கின்றேன்.